அழிந்து வரும் பனை மரங்களை பாதுகாக்க பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று ஆய்வு செய்து வருகிறார் சமூக ஆர்வலர் ஒருவர். செங்கல் சூளை, வீடு கட்டுமானம் போன்ற பயன்பாடுகளால் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மரமான பனை வேகமாக அழிந்து வருகிறது. முன்பு 25 கோடி பனை மரங்கள் இருந்த நிலையில் தற்போது 5 கோடியாக அவை குறைந்துவிட்டன. பனையின் நன்மை பற்றி தெரியாமல் மரத்தை வெட்டி வருவதால் பனை தொழிலை நம்பியிருந்த தொழிலாளர்கள் வேறு வேலைக்கு சென்று விட்டனர். இந்த நிலையில் பனை மரத்தை பாதுகாக்கும் விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டுள்ளார் சமூக ஆர்வலர் காட்சன். மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழகம் என பல்வேறு மாநிலங்களிலும் 6000 கிலோமீட்டர் தூரம் வரை இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்துள்ள அவர் பனை விவசாயிகளை சந்தித்து அவர்களின் பிரச்சினை குறித்தும் ஆய்வு செய்து வருகிறார். நான் கண்டுகொண்ட ஆய்வுல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அநேக மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. சொந்த நிலத்தில் உள்ளவங்க அவர்கள் அதை மூர்க்கமாக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். அதே போல சாலைகள் விரிவாக்க பணியிலும் அது வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்துவது செங்கல் சூளைக்காக அநேகருக்கு எடுத்து செல்கிறதா நான் பார்க்கிறோம். அப்படி மிகப்பெரிய ஒரு அழித்தொழிப்பு நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் அழிவின் விளிம்பில் பனை மரம் இருப்பதாகவும் தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் காரணமாக பனைமரங்கள் அழிந்து வருவதாகவும் காட்சன் தெரிவிக்கிறார். நீங்கள் இந்திய அளவில் பார்த்தீர்கள் சொன்னால் 3வது அதிகமாக தொழில் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இந்த மரம் தான். நீங்க விவசாயம் முதல் கட்டத்திலும் அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வீவிங், அதாவது நெசவு தொழில் இரண்டாவதாகவும், மூன்றாவதாக பனை தொழில் மூன்றாவதாகவும் அது நடைபெறுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமானது எல்லா மாநிலங்களையும் காணப்படுகின்ற பெரும்பாலான எல்லா மாநிலங்களும் இந்த மரத்தை நாம் காணலாம். அப்படிப்பட்ட ஒரு மரம் ஒரு தேசிய மரமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நமது தமிழக மாநில மரமாக இருப்பது ஒரு பெருமைக்குரிய காரியம். தமிழனாக நாம் அதில் பெருமைப்படுகிறோம். தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், மகாராஷ்டிரா ஆகிய 5 மாநில பனை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கடலூரில் உள்ள பனை ஆய்வு மையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.